ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் திரு பேராத்து செல்வி. அதாவது நெல்லை மாநகரில் தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் உள்ள வண்ணார்பேட்டையில் பாளையங்குட்டத்தூரில் அமைந்திருக்கின்றது இந்த பேராத்து செல்வியம்மன் கோவில். பெரிய ஆறு தாமிரபரணி. இந்த ஆற்றின் கரையில் செல்வம் அருளும் அம்பிகை கிடைத்தாள். அதனால்தான் இவள் பெயர் பேராத்து செல்வி என்று பெயரானது. பெரு வியாதியை குணப்படுத்துவதில் அவளுக்கு நிகர் அவளே. இவள் தாமிரபரணி கரையில் அருளை எண்ணம் கொண்டு ஆற்றில் வரும்போது கரையில் ஒருவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு குஷ்ட நோய். அந்த சமயம் ராஜா தன் படைகளோடு வந்து கொண்டிருந்தார். ஆற்றில் எலுமிச்சம்பழம் பூ சுற்றி வருவதைக் கண்டு அதனை இறங்கி எடுக்குமாறு கூற மீன் பிடிப்பவன் ஆற்றில் இறங்கி அதனை எடுக்க குனியும் போது கனமான ஒன்று தட்டுப்படவே அதனை தொட்டு தூக்கினான். அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். அவன் கைகளில் அம்பிகை. ஆனால் ராஜா பயந்து அந்த இடத்திலிருந்து அகன்றார். மீனவன் கரையில் அம்பிகையை வைத்துவிட்டு தன்னைத்தானே ஆச்சரியமாக பார்த்து கொண்டான். அவனுடைய வியாதி முற்றிலும் குணமாகி இருந்தது. அவனை சார்ந்தவனிடம் சொல்லி சொல்லி மகிழ்ந்து போனான். அன்றிரவு ராஜாவின் கனவில் தோன்றிய அம்பாள், ஏனப்பா பயந்தாய்? உனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நிறைந்த செல்வத்தை அருளவே யாம் தோன்றி இருக்கின்றோம். கோவில் கட்டி வழிபாடு நடத்து என்று கூறியருள அவர் மறுநாளே அந்த மீன்பிடிப்பவனை தேடிச் சென்று கனவில் நடந்ததை கூற அவனும் தனக்கு நிகழ்ந்த அற்புதத்தை கண்ணீர் மல்க சொன்னான். இதுபோல வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் கர்னல் ஆலம் என்பவருக்கு குஷ்டரோகம். யார் மூலமாகவோ இந்த அம்மனின் மகிமையை கேள்வியுற்ற அவரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து மண்டியிட்டு வணங்க அம்பிகை அருள் அவருக்கும் கிடைத்தது. நோய் உடனே குணமானது. அதனால் இந்த அம்மனுக்கு குட்டத்துறை சுவாமி என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த ஆத்தா கோவில் அருகில் அரசினர் விருந்தாளி மாளிகை இருக்கின்றது. ஒரு சமயம் அங்கு வந்து தங்கிய நவாப் உச்சிகால பூஜையின் போது கோவில் மணி ஓசை இம்சையாக இருப்பதாக கூறி மணி அடிப்பதை தடை செய்ய உத்தரவிட்டார். ஆனால் அவருடைய பார்வை பறிபோனது. பதறிப்போன நவாப் தட்டு தடுமாறி கோவிலுக்கு வந்து அம்பிகையிடம் மன்னிப்பு கேட்டார். வெள்ளியிலே கண்மலர் செய்து அம்மனுக்கு சாத்த கண் பார்வை திரும்பிவிடும் என்று பூசாரி சொல்லி நவாப்பும் பிரார்த்தனையை நிறைவேற்றினார். அம்பாள் பார்வையை திருப்பி கொடுத்து விட்டார். இது மட்டுமா, ஒரு சமயம் அம்மனை கண்டெடுத்த இடத்தில் ஒரு குழந்தை தவறி விழுந்து விட்டது. எவ்வளவு பிரயத்தனப்பட்டும் குழந்தை கிடைக்கவே இல்லை. மூன்றாவது நாள் குழந்தை தானாகவே நடந்து கரைக்கு வந்தது. ஆற்றுக்குள்ளே அம்மனையும் ஆயிரங்கண் பானையையும் பார்த்ததாக கூறியது. அது என்ன ஆயிரங்கண் பானை? அம்பாளுக்கு நிறைவேற்றப்படும் பிரார்த்தனைகளில் ஒன்று அது. பச்சை மண்ணிலே பானைகள் செய்து துளைகள் போட்டு பானைக்குள்ளே விளக்கேற்றி தலையில் சுமப்பார்கள். பானையில் செய்யப்படும் துளைகளை எண்ணினால் 1000க்கும் மேலாக இருக்கும். எனவேதான் இது 1000 கண் பானை என்று சொல்வார்கள். இரவு 9 மணிக்கு தொடங்கும் இந்த ஊர்வலம் கோவிலை வந்தடைய இரவு 12 மணி ஆகிவிடும். இந்த ஆத்தாளுக்கு அலங்காரம் செய்ய விசேஷமான நாற்பெட்டிகளில் பூவும் பழமும் வரும். எடுத்து வரும் எல்லா பெட்டிகளையும் பூவினால் அலங்கரித்திருப்பார்கள். இந்த பூக்கூடை விழா சித்திரை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைகளில் சலவை தொழிலாளிகளால் நடத்தப்படுகின்றது. முளைப்பாரி உற்சவம், ஆடி மாத உற்சவம் மற்றும் நவராத்திரி திருவிழா என இந்த திருக்கோவிலில் அனைத்து உற்சவங்களும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. நவராத்திரியின் போது 10வது நாள் திருநெல்வேலியை சுற்றி இருக்கும் முத்தாரம்மா, ஆயிரத்தம்மா, உச்சி மாகாளி ஆத்தா, உலகம்மா, இப்படி 10 அம்மன் பாளையங்கோட்டை மார்க்கெட் மைதானத்தில் கூடுவார்கள். எல்லா அம்மனும் இந்த ஆத்தா கோயிலுக்கு வந்து தாமிரபரணி ஆற்று நீரை எடுத்துச் செல்வார்கள். வடக்கு பார்த்து அருளும் இந்த அம்பிகைக்கு நேர் எதிரே கருவறைக்கு வெளியே வேதாளம் மற்றும் பிரகாரத்தில் சங்கிலி பூதத்தார், தளவாய் மாடசாமி,
நல்ல மாடசாமி, காலபைரவர், பிள்ளையார், சிவபெருமான் என அனைத்து தெய்வங்களும் அருள் புரிகின்றார்கள். வேதாளத்துக்கு படையல் போடுகின்றார்கள். சைவ உணவுதான் இங்கு. ஆத்தாளுக்கு எதிரே வேம்பும் வில்வமும் இணைந்து அங்கு ஒரு சிவன் அருள் பாலிக்கின்றார். சுடலை சாமி சன்னதியில் கெடா வெட்டும் பிரார்த்தனை நடைபெறுகின்றது. அம்மா பேராத்து செல்வி, எங்களால் உம்மை வந்து தரிசிக்க முடிகிறதோ இல்லையோ, ஆனால் இதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு அவளை பற்றிய இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கும் பலவிதமான புண்ணியம் கிடைக்கின்றது என்று நினைத்தாலே போதும். அவ்வளவு சக்தி இந்த அம்மனுக்கு என்று சொல்கின்றார்கள். ஆகையால் நேரம் கிடைத்தால் தயவு செய்து இந்த ஆலயத்திற்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்து சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டி இந்த உரையை முடிக்கின்றேன். நாளை வேறு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.